Taste the Daily. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒரத்தநாடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவா ராஜேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்வோம் என கூறி இதுவரை அதை பற்றி பேசவே இல்லை என்றும் கூறினார். மேலும் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் ஏழை எளிய மக்கள் மருத்துவராகி வருவதாகவும் மா சேகர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி, கழக விவசாய பிரிவு இணை செயலாளர் ராஜமாணிக்கம் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அண்ணன் எடப்பாடியார் சிந்தித்தார். ஓய்வுபெற்ற நீதிபதிகளையும் IAS அதிகாரிகள் அழைத்து 7.5% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்னைக்கு டாக்டர் ஆகலான்னு சொன்னார். இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 20 to 24 3446 பேர் படிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் மங்களம் பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பேசுகையில், புரட்சித் தலைவி அம்மா பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டும்படி நல்லாட்சி வழங்கினார் என்று பெருமையுடன் தெரிவித்தார். அத்தனை திட்டங்களும் சிறப்பான முறையில் எடுத்து செயலாற்றினார். அந்த முத்தாய்ப்பான திட்டம் தாலிக்கு தங்க திட்டம், பட்டய படிப்பு மாணவர்களுக்கு 50,000, +1 +2 படித்த மாணவர்களுக்கு 25,000 வழங்கி ஏழை குடும்பத்தில் விலைக்கேற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமில்லாமல் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் மடிக்கணி வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமில்லாமல் விலையில்லா மதிவண்டி, 16 வகையான பாட புத்தகங்கள் மற்றும் விவசாயத்திற்கான அத்தனை பொருட்களை வழங்கி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளியோர் இடம்பெற்று அவருடைய மனதை இளைப்படுத்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் பேசுகையில், 7.5% இடஒதுக்கீட்டில் ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்க ஆணை பிறப்பித்து 4 ஆண்டுகளில் ஏறக்குறைய 3,500 ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் எடப்பாடி கே பழனிசாமி என்றும் பேசினார். எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளில் 3,500 பேர் மருத்துவர்களாக, டாக்டர்களாக கிராம பகுதியிலே இருக்கிற சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதோடு நின்று விடாத நீட் தேர்வில் தேர்வு பெறுபவர்களிலே அந்த இடஒதுக்கீட்டில் 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து அதில் ஒரு 4,000 பேர் இன்னைக்கு டாக்டர்களாக வந்திருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் பெருமாள் நகர் ராஜன், முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி, நகர செயலாளர் OC முருகன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபிரகாஷ், தொப்பலான், களிய பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி அடுத்த ஆலங்குளம் பகுதியில் பேரூர் கழக செயலாளர் KP சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன், திரைப்பட இயக்குனரும் மற்றும் நடிகருமான ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் பேசுகையில், புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தமிழகம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என பாடுபட்டார். இப்படி விடியா திமுக ஆட்சி போல் 1000 ரூபாய் தரேன் என்று கூறவில்லை என விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பிரபாகரன், மாவட்ட அவைத்தலைவர் சண்முகசுந்தரம், மாவட்ட விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணசாமி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சந்திரகலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள பொருளாதாரத்துல முன்னேற்றணும். இப்படி இன்னும் 1000 ரூபாய்க்காரன் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லல, பொருளாதாரத்துல முன்னேறணும். அது மாதிரி நம்ம நாடும் முன்னேறணும்.
தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரில் அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கான உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர செயலாளர் சின்னதுரை ஏற்பாட்டிலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் OA ராமச்சந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரத்தினசாமி கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இணைச் செயலாளருமான இளமதி சுப்பிரமணியன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூரிய பிரகாஷ், பாசறை மாவட்ட துணைத் தலைவர் திருமாவளவன், மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான், தெற்கு ஒன்றிய செயலாளர் சூரிய நாராயணன் மற்றும் அதிமுக மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.